வெல்கம் பேக் டு ராஜன்ஸ் டுட்டோரியல் லேர்ன் ஹிந்தி டு தமிழ். இன்னைக்கு வந்து பார்ட் நம்பர் 110 ரொம்ப சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம். எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு मोटिवेशन स्टोरी தான், स्पोर्ट्स पर्सन स्टोरी। ओलंपिक में भारत का गोल्ड मेडल मिलने से हर भारतवासी खुशी से झूम उठा। சரிங்களா? அப்படின்னா வந்து ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் வாங்குறது எல்லாத்தோட कनवा இருந்துச்சு। बिंद्रा की जीत और जुनून ने उन्हें इस मुकाम पर पहुंचाया है। சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா பிந்திரான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட பிடிவாதம் ஆர்வம் வந்து ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருந்தது, ஒரு லெவலுக்கு கொண்டு போனுச்சு। बेकांग में हुए वर्ल्ड शूटिंग चैंपियनशिप में बिंद्रा की टीम रखी इंटरनेशनल शूटर श्वेता चौधरी ने कहा कि बिंदा ने जो कहा वह कर दिखाया। அப்படின்னா பேங்காக்ல நடைபெற்ற உலக துப்பாக்கி சூடு போட்டி இருந்துச்சு. அதுல சாம்பியன்ஷிப்ல வந்து சக வீராங்கனை வந்து ஜெயிக்கிறாரு। சரிங்களா? அந்த மாதிரி சொல்றாரு ஏதோ। அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா क्षेत्र मामूली अंदर में ओलंपिक टीम में जगह बनने में नाकाम रही। क्षेत्रा ने बताया कि बिंद्रा ओलंपिक गोल्ड के लिए पिछले 4 साल से अनवरत मेहनत कर रहे थे। बिंद्रा ने जो कहा அதுக்கப்புறம் சொல்றாங்க वह कर दिखाया। அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்வேதாங்கரம் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னால மிஸ் பண்ணிடுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல। அப்புறம் வந்து ஒலிம்பிக் தங்கப்பதற்காக பிந்திராங்கிறவங்க வந்து 4 வருஷமா வந்து ப்ராக்டிஸ் பண்றது வந்து ஸ்வேதாங்கர் சொல்றாங்க। போது ऐसे बदली दुनिया क्षेत्र बताती के ये एथेंस ओलंपिक के बाद अभिनव के व्यवहार में சேஞ்ச் ஆயா। சரிங்களா? ஒரு மாற்றம், ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது। இப்படிதான் உலகம் மாறுது। ஏன்னா ஏதென்ஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு பிறகு அபினவ்ங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் நடக்குது। இது வந்து स्पोर्ट्स நிறைய பேர் இருப்பாங்க। एजेंट्स ओलंपिक में पदक हासिल ने करने के बाद ही उन्होंने निश्चय कर लिखा था कि वह अगला मौका नहीं गंवाएंगे। அப்படின்னா பாத்தீங்கன்னா ஏதென்ஸ் ஒலிம்பிக் வந்து பதக்கம் கிடைக்கிறதுனால அடுத்த வாய்ப்பையும் வந்து இழக்க மாட்டேன்னு அவர் முடிவு செய்றாரு। एक समरण सुनाते हुए श्वेता ने कहा कि बेगांग में वर्ल्ड चैंपियनशिप के दौरान जब भारतीय टीम के अन्य शूटर शाम को शहर घूमने गए थे, बिंद्रा जिम में एकवासाई कर रहे थे। शाहिद अभिनव को एथेंस ओलंपिक में पदक नहीं जीतने का सदमा ऐसा लगा कि उनके व्यवहार में काफी परिवर्तन आ गया। उसके बाद से वह रिवर्स रखने लगे। इसके पहले वह सावरतियों के बीच आकर हंसी मजाक करते थे। इसके बाद वह लगातार विदेशों में जाकर पार्टीज करते रहे। இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாநிலத்துல இருந்து சுற்றுப்பயணம் போறாங்க, அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க, பிந்திரா ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் பண்றாங்க। அபினவ் வந்து அவரால் மறுபடியும் ஏதென்ஸ் ஒலிம்பிக்ல ஜெயிக்க முடியல। அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தாரு, ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம போயிடுச்சு அவருக்கு। அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு। அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா வெளிநாட்டுல போய் பரிச்சை பண்றாரு। லாஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா அபினவ் பிந்திரா ஜீத் அவர் ஜுன்னே நே தியா திலாயா கோல்டு। சரிங்களா? இதனால வந்து பிடிவாதம் ஆர்வம் வந்து கடைசியா வந்து தங்கத்தை गोल्ड मेडल विन பண்ணாரு। श्वेता ने बताया कि बिंद्रा ने सोई के अपने लिए प्रैक्टिस कोच बादल कलजेता व पीजीओ नियुक्त किया था। इसके बावजूद छोटी प्रतियोगिता वो में उनके मेडल ने जीतने पर कई बार उनकी आलोचना भी हुई, परंतु उनको जाने वाले जानते कि अभिनव में वह क्षमता है जो वक्त आने पर बड़ी प्रतियोगिता में अवश्य दिखाते। उनका टारगेट ओलंपिक ही था। ஃபைனலா
இப்போ பிந்திராங்கிறவங்க தனியா ஒரு பயிற்சியாளரை வச்சு பிசியோதெரப்பி எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இருந்தும் சின்ன சின்ன இதுல பண்ண முடியல. கடைசியா ஆஹ் பெரிய போட்டியில வந்து ஜெயிக்கிற திறமை வந்து வளர்த்துட்டாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டோரி போகும்.